ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா நுங்கு பாயாசம் செய்ய போகிறோம். சம்மர் ஸ்பெஷல் நுங்கு பாயாசம். எஸ். ஸோ அது செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட ஒரு 6 நுங்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 10 பாதாம் 10 முந்திரின்னு தனித்தனி கிண்ணத்தில் வச்சு நல்லா கொதிக்க இருக்க தண்ணியை ஊற்றி ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சிட போகிறேன். ஓகேங்களா? இது இப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இது ஊறுற கேப்பில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பக்கத்தில் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை வச்சிடலாம். சரியா? ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு பால் நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ அரைச்சி வேறு ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் நான் 1.5 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா இப்போ கொதிக்கிட்டோம். ஒரு 3 கொதி வரட்டும். நம்ம இது கொதி வர கேப்பில் என்ன பண்ணலான்னா, நுங்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். அந்த நுங்குக்குள்ளே தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த பாயாசத்துக்கு ஒரு எசன்ஸே கொடுக்கும். இதில் பெருசாக அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 6 நுங்குலேருந்து 3 நுங்கை நான் எடுத்து தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் பால் பொங்கிடுச்சு. ஓகே, இதை அப்படியே ஆஃப் பண்ணி வைப்போம். நம்ம அந்த நுங்கை ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த நுங்கு நான் 3 நுங்கு உரிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா பாதாமோட தோலை உரித்து முந்திரி பாதாம் அது ரெண்டுத்தையும் நான் அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இது இன்னும் கொஞ்சம் சரியாக அரையில, கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக மைய அரைக்கணும். அது அப்போ தான் அந்த நுங்கோடைய எசன்ஸ் அப்படியே நல்லா இறங்கும். இப்போ சூப்பராக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டவ்வை திரும்ப ஆன் பண்ணி அதை லைட்டாக கொதி வரும்போது நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா தண்ணியே ஊற்றாமல் வச்சுருக்க பால் இது. ஸோ இதனால் நல்லா சுண்ட இதுவாகும். கொஞ்சம் திக்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இதில் வேறு முந்திரி பாதாம் வேறு போடுறோமா. ஸோ அதனால் அது ஃப்ளேவரே தனியாக இருக்கும். நுங்கோட எசன்ஸும் நல்லா இறங்கியிருக்கும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா, பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மீதி 3 நுங்கு, அந்த மீதி நுங்கை என்ன பண்ணுவோன்னா சின்ன பீசஸாக கட் பண்ணி பல்ப் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அது பாயாசம் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா, அது சின்ன பைட்டாக அப்படி நுங்கும் மாட்டும் போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா அப்படியே திக்காக சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நான் ஜாகரி ஆட் பண்ணுறேன். அந்த பாலும் ஜாகரியும் ஆட் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, செம்ம அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ பாயாசம் ரெடி, அவ்வளோதான். இப்போ இதில் நுங்கை தூக்கி கொட்டிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. போட்டு ஒரு 2 கலரு கலரி இதை இறக்கி வச்சிட்டிங்கன்னா பாயாசம் ரெடி. இப்போ அதை அழகாக ஒரு குட்டி கப்பில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த நுங்கை அரைச்சி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே அதோடைய எசன்ஸ் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு. அதில் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. அந்த பாலும் சரி, அப்படியே அந்த நுங்கோடு சேர்த்து சாப்பிடும் போதும் சரி, செம்மையாக இருக்குது. சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல ட்ரிங்க் இது. நுங்கு கிடச்சிதுன்னா நீங்களும் இதேமாரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன அலர்ட் மெசேஜ் மாதிரி. ஆக்சுவலி வீடியோ இன்னும் முடியல. இது வீடியோ எண்டில் நான் என் ஃப்ரெண்டுக்கு ரீசனாக நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன அலர்ட்.
எழுதி வாங்கிட்டீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? அதெல்லாம் நாங்க நல்லா தான் இருப்போம். நீங்க சார் உங்களுக்கு என்ன வேணும்? புதுசா கிரெடிட் கார்டு வாங்கணும். தம்பி வேணாம் தம்பி, சொன்னா கேளுப்பா. வேணாப்பா, சொன்னா கேளுப்பா. போங்க, சொன்னா கேளுப்பா. வாங்க. இந்த மாதிரி தான் நானும் கெஞ்சினேன், கதறினேன். என் ஃப்ரெண்டு கிட்ட வேணாண்டா, நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டேன், நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன், வேணாம் வாங்காத சொன்னேன். எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. ஒரு ஏஜென்சி மூலயமா வாங்கியிருக்கான். இந்த ஆள் தான் வந்து கிரெடிட் கார்டு அவனுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே கான்வர்சேஷன் அப்படியே பில் பண்ணியிருக்கான். பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். என்னென்னு கேட்டதுக்கு ஏதோ சேட் இமேஜெல்லாம் போட்டு என்னென்னு ஓவராக பில்டப் பண்ணி கடைசியாக நம்மளே வந்து என்னதான் சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், ஏன் இப்படி வச்சுட்ருக்கீங்க மூஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கான். எனக்கு இந்த மாதிரி ஒரு 10K வேணும், இந்தமாதிரி வீடை ஷிஃப்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், எனக்கு உங்கள் கிரெடிட் கார்ட்லேருந்து இது பண்ணுங்கள், உங்களது பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி ஃப்ரெண்டு கிட்டேருந்து இந்த மாதிரி நைஸாக பேசி வாங்கியிருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், சரி ஓகே இவர் தான் நல்லா பேசுகிறாரு, நல்லா அதுவும் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, இந்தமாரி அவருக்கு ஓகே இவர் ஏன் இந்தமாரி நம்மளை ஏமாற்ற போகிறாரு ஃப்ராட்தனம் பண்ணி அப்படியே சொல்லிட்டு நம்பி ஒரு 10Kவை அனுப்பிட்டான். அதுதான் அவன் பண்ண தப்பு. அவன் கிரெடிட் கார்டை வாங்கி ஏமாற போகிறான் அப்படின்னு நான் நினச்சா, கிரெடிட் கார்டு வாங்கினவன் மூலயமா ஏமாந்து நிற்கிறான். இப்போ கால் பண்ணால் அவர் ஃபோன் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி நீங்களும் தலையில் கை வச்சுட்டு உட்காராதீங்க. இது வந்து அவனே தான் மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி நீ உங்கள் வீடியோ எண்டில் போடு, இந்த மாதிரி வேறு யாருமே திரும்ப மாட்டிட்டு முழிக்கக்கூடாது, இன்கேஸ் ஏதாவது ஒன்று விஷயம்னா நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செயல்படுங்க. பி கேர்ஃபுல். ஏமாத்துறவன் வித்தியாசமாக யோசிச்சு நம்மளை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனிமேல் கிரெடிட் கார்டு கிட்டேருந்து கால் வந்ததுன்னா அட்டன் பண்ணாதீங்க. ஹலோ 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 சார், நாங்க வந்து பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம் சார். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்திருக்கு, வாங்கிக்கிறீங்களா சார்? ஏமா சார் 50,000 ரூபாய் லிமிட் இருக்கு சார். கிரெடிட் கார்டு கொடுக்குறது நேரம் காலம் இல்லையா? குளிக்கிற டைம்ல ஃபோன் பண்ணுவீங்க, விழுந்து கால் சுருக்கிச்சு உனக்கு. இப்ப சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கள்ட்ட இருக்கு சார், போட்டுக்கிறீங்களா சார்? போன சார் 32,000 பண்ணிக்கலாம் சார். போன ஸோ இனிமேல் கிரெடிட் கார்டு கிட்டேருந்து கால் வந்ததுன்னா தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டை வாங்காதீங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய கடனுக்குள்ளே நம்மளை மாட்டி விட்டுரும். ஸோ இதுமாரியாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.